ஆடி அமாவாசை அன்னைக்கு பித்ருலோகத்துல இருந்து நம்மளை தேடி வரக்கூடிய நமது முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுக்கணும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. இன்னைக்கு ஆடி அமாவாசை நமக்காகவே வாழ்ந்து நமக்கு ஒரு நல்ல வழிகாட்டியா இருந்து இன்னைக்கு நம்மளை விட்டு மறைஞ்சு போன நமது முன்னோர்களை நினைச்சு நம்மளும் இந்த பூஜை செஞ்சோம் அப்படின்னாக்க கண்டிப்பா உங்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். வாங்க நம்மளும் இந்த பூஜையை செஞ்சு அவங்களுடைய ஆசீர்வாதத்தை வாங்கலாம். இன்னைக்கு நம்ம வீட்டுல முன்னோர்களுக்கு படையல் செய்யறதுக்காக சமையல் முடிச்சிட்டேங்க. சாதம், சாம்பார், ரசம், அப்பளம், உருளைக்கிழங்கு மசாலா, காலிஃபிளவர் 65, வாழைக்காய் வறுவல், பால் பாயாசம். அவ்வளவுதாங்க. ஃபர்ஸ்ட் இறை வழிபாடு, சுவாமிக்கு தீபாதாரணை காட்டியாச்சுங்க. ஜென்மம் நிறைந்தது சென்றவர் வாழ்க, சிந்தை கலங்கிட வந்தவர் வாழ்க, நீரில் மிதந்திடும் கண்களும் காய்க, நிம்மதி நிம்மதி இவ்விடம் சூழ்க. ஜனனமும் பூமியில் புதியது இல்லை, மரணத்தை போல் ஒரு பழையதும் இல்லை, இரண்டும் இல்லாவிடில் இயற்கையும் இல்லை, இயற்கையின் ஆணைதான் ஞானத்தின் எல்லை. பாசம் உலாவிய கண்களும் எங்கே, பாய்ந்து துளாவிய கைகளும் எங்கே, தேசமளாவிய கால்களும் எங்கே, தீ உண்டதென்றது சாம்பலும் எங்கே, கண்ணில் தெரிந்தது காற்றுடன் போக, மண்ணில் பிறந்தது மண்ணுடன் சேர்க, எலும்பு சதை கொண்ட உருவங்கள் போக, எச்சங்களால் அந்த இன்னுயிர் வாழ்க. பிறப்பு இல்லாமலே நாளொன்றும் இல்லை, இறப்பு இல்லாமலும் நாளொன்றும் இல்லை, நேசத்தினால் வரும் நினைவுகள் தொல்லை, மறதியை போல் ஒரு மாமருந்தில்லை. காக்காவுக்கு சாப்பாடு வச்சதுமே கூப்பிடாமலேயே எங்கேயோ இருந்து ஓடி வந்து உடனே சாப்பிட தொடங்கிருச்சுங்க. இதுதாங்க இன்னைக்கு எங்களுக்கு கிடைச்ச ஆசீர்வாதம். மன நிறைவோட இந்த நாள் இனிமையா முடிஞ்சிருச்சுங்க.